இப்ப பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் வீவர்ஸ். முள்ளங்கி கிழங்கு வகை காய்கறிகளில் ஒன்று முள்ளங்கி. விலை மலிவாக கிடைக்கக்கூடிய காய் என்றாலும் கூட மக்கள் பலரும் வாங்க விரும்புறதில்லை. இதன் பயனை அறிந்து மருத்துவர்களே முள்ளங்கி அதிக உணவில் சேர்த்து சாப்பிட பரிந்துரைப்பதும் உண்டு. அதற்கு முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் தான் காரணம். முள்ளங்கியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, ஏ, இ, வைட்டமின் B6, வைட்டமின் கே, நார்ச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற ஏராளமான வைட்டமின் மற்றும் மினரல்கள் அடங்கியது முள்ளங்கி. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இந்த முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிக பயனுள்ள இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. சிறுநீரக நோய்களை குணமாக்கும். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்க முள்ளங்கியை கூட்டாகவோ பொரியலாகவோ அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர சிறுநீரகங்கள் முதல் சிறுநீர் தாரை வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் குணமாக்கும். குறிப்பாக சிறுநீரக கற்கள் சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றில் முள்ளங்கியை ஜூஸாக அருந்தி வர கற்கள் கரையும் மற்றும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் மிகவும் உதவியாக இருக்கிறது முள்ளங்கி. 2. அனிமியாவை தடுக்கும். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைபாடு காரணமாக உண்டாகக்கூடிய அனிமியாவை குணமாக்கும் ஆற்றல் முள்ளங்கிக்கு உண்டு. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். அதோடு சிவப்பணுக்கள் சேதமடைவதையும் குறைக்கக்கூடியது இந்த முள்ளங்கி. ஸோ அனிமியா பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க முள்ளங்கியை உணவில் சேர்த்து வர மிகவும் நல்லது. 3. இருதயத்தை பலப்படுத்தும். முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா இருதய ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆந்தோசைனின் சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல அளவில் இருக்கிறது. இருதய சுவர்களை பலமாக்கி இருதயம் சீராக இயங்க உதவி செய்யும். அதோடு இருதய அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும் ஆற்றல் இந்த முள்ளங்கிக்கு உண்டு. 4. கல்லீரலை சுத்தப்படுத்தும். கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்தும் ஆற்றல் இந்த முள்ளங்கிக்கு உண்டு. கல்லீரலில் உற்பத்தியாகக்கூடிய பிலிருபின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி கல்லீரலை பாதுகாப்பதோடு வைரஸ் கிருமிகள் பாதிப்பதையும் தடுக்கக்கூடியது முள்ளங்கி. முள்ளங்கியிலிருந்து கிடைக்கக்கூடிய முள்ளங்கி கீரையை 40 நாட்கள் தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர கிருமிகள்னால் உண்டாகக்கூடிய மஞ்சக்காமலை குணமாகும். 5. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான வைட்டமின் சி நல்ல அளவில் இருக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உடலிலிருந்து வெளியேற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இதன் மூலமாக வைரஸ் மற்றும் கிருமிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த முள்ளங்கி. 6. செரிமான கோளாறுகளை குணமாக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான அஜீர்ணம், நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து செரிமானம் சீராக நடைபெற உதவி செய்வதோடு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமலும் தடுக்கும். 7. இரத்த அழுத்தத்தை சீராக்கும். முள்ளங்கியில் இரத்த அழுத்தத்தை குறைக்க தேவையான பொட்டாசியம் சத்து நல்ல அளவில் இருக்கிறது. இது இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு நரம்புகளில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவி செய்யக்கூடியது முள்ளங்கி. 8. புற்றுநோய் வராமல் தடுக்கும். புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் குளுக்கோசினேட் மற்றும் சல்ஃபர் போன்ற சத்துக்கள் முள்ளங்கியில் நல்லளவில் இருக்கிறது. இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதோடு புற்றுநோய்க்கான காரணியை அளிக்கும். ஸோ புற்றுநோய்க்கான அபாயத்தையும் குறைக்கக்கூடியது இந்த முள்ளங்கி. 9. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு காய்கறி முள்ளங்கி. முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல அளவில் இருக்கிறது. இது நேரடியாக இன்சுலின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய அடிப்போசைனேட் என்னும் ஹார்மோன் அதிக சர்க்கரையை குறைக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகளும் அவசியம் இந்த முள்ளங்கி சாப்பிடுங்க, மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் முள்ளங்கி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.